ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான காக்கா கதை சொல்ல போறேன். வாங்க கேட்கலாம். ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் கண்மணி காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சாம். அந்த காக்கா ரொம்ப சோகமா இருந்துச்சாம். எல்லா பறவைகளும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் இவ்வளோ கருப்பாக அசிங்கமாக இருக்கேன். நான் ஏன் பறவையாக பிறந்தேனே தெரியல. கண்மணி காக்கா, ஏன் இவ்வளோ சோகமா இருக்க? உனக்கு என்னாச்சு? கிளியக்கா, நீ எவ்வளோ அழகாக இருக்க. உன்னுடைய அழகான சிகப்பு கலர் மூக்கு, உன் உடம்பெல்லாம் பச்சை கலரா, நீ எவ்வளோ அழகாக இருக்க. ஆனால் என்ன பாரு, நான் எவ்வளோ கருப்பாக அசிங்கமாக இருக்கேன்னு சொல்லி. கண்மணி காக்கா, நான் ஒன்றும் அவ்வளோ அழகில்லை. என்னை விட அழகா மஞ்சுளா குருவி இருக்கும். அதை நீ பார்த்துருக்கியா? அப்படின்னு அந்த பச்சை கிளி சொல்லிச்சான். கண்மணி காக்காக்கு அந்த குருவியை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை வந்துருச்சான். அதனால அந்த குருவியை பார்க்க பறந்து போச்சான். மஞ்சக்குருவி, நான் ஒன்றை தான் பார்க்க வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நீ எப்படி இவ்வளோ அழகாக இருக்க? உன்னுடைய அழகான நிறம், உன்னுடைய அழகான கண்கள், நீ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்க. கண்மணி காக்கா, நீ மயில் அண்ணனை பார்த்ததில்லையா? என்னைய விட அவங்க தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்னு அந்த குருவி சொல்லிச்சான். உடனே காக்காக்கு அந்த மயிலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாம். அந்த மயில் இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சான். மயிலே, நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க? உங்களுடைய தோகை எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் என்ன பாருங்க, நான் எவ்வளோ கருப்பாக இருக்கேன், எவ்வளோ அசிங்கமாக இருக்கேன். என்னைய யாருக்கும் பிடிக்காது. எனக்கு இவ்வளோ பெரிய தோகை இருந்தாலும் என்னால் உயரமாக பறக்க முடியாது. ஆனால் உன்னால் உயரமாக பறக்க முடியும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். வெளி தோற்றத்தை வச்சு உன்னை நீனே கஷ்டப்படுத்திக்காத. உன்னை நினச்சி நீ ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு மயில் சொல்லிச்சான். ஆனாலும் காக்காக்கு வருத்தம் போகவே இல்லையாம். அது மயிலுக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட கூண்டுக்கு பறந்து போச்சான். அப்போ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சான். அந்த காக்கா எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு பறந்து போய் பார்த்துச்சான். அப்போ அந்த மஞ்சக்குருவியை ஒரு வேடன் வலை போட்டு பிடிச்சிட்டாங்களாம். மஞ்சக்குருவியே, உன்னை யார் இந்த மாதிரி வலையில் போட்டது? ஒரு வேடன் இந்த வலையை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. அழகா இருந்தா எவ்வளோ ஆபத்துன்னு உனக்கு இப்போ புரியுதா? நீ எவ்வளோ சுதந்திரமாக பறந்து சந்தோஷமாக இருக்க. ஆனால் நாங்கள் அழகாக இருக்கோன்னு சொல்லி எங்களை பிடிச்சி கூண்டுக்குள்ளே போட்டுடுறாங்க. அழகு எப்பயுமே ஆபத்து தான் அப்படின்னு மஞ்சக்குருவி சொல்லிச்சான். அப்போ தான் அந்த காக்காக்கு புரிஞ்சிச்சான், நம்ம இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி. குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு கவலைப்படக்கூடாது. நம்ம அறிவாலையும் திறமையாலையும் நம்ம படித்து பெரிய ஆளாகணும். ஓகேவா குட்டீஸ்? குட்டீஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கதைகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகேவா குட்டீஸ்? பாய், தேங்க்யூ.